ஹலோ மக்களே! கார்த்திரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. சிவனாண்டியும் கண்டிப்பா ராஜராஜன் இந்த இடத்துக்கு வரப்போவதில்ல அப்டி சொல்லிட்டு ஒவ்வொரு பெரியவங்க முன்னாடி சவால் விட்டுட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்தி அவங்க மாமா ராஜராஜனோட அப்படியே செம மாசம் வந்து கார்ல இறங்குறாங்க. சிவனாண்டி இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சந்திரகலாவோட திட்டத்துக்கு நம்ம கார்த்தி சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல இனி ரேவதியோட முடிவு என்னவா இருக்க போது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம கார்த்தியும் சாமுண்டேஸ்வரி கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே ரேவதி கிட்ட நான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? இனி நீங்க சொன்னது எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குல்ல? மாமாவை வந்து இந்த கோவிலுக்கு நீங்க வர சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டேஸ்வரி நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்ட அதுக்காக நான் கண்டிப்பா மாமாவை வந்து கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் கண்டிப்பா வந்து என்னோட அக்கா பிடிவாதக்காரி கோவிலுக்கு என்னோட மாமாவை அனுப்பவே மாட்டா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தான் மரியாதை எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி முத்துவேல்கிட்ட சொல்லும்போது, சிவனாண்டி நீ சொல்றது சரியா தான் இருக்கு சந்திரா. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறதுக்கு தயாராகுறாங்க. நமக்கு தான் மரியாதை கிடைக்க போகுது. அந்த கார்த்தி என்ன சொன்னாலுமே ராஜராஜன சாமுண்டேஸ்வரி இந்த கலச விழாவுக்கு கண்டிப்பா அனுப்ப மாட்டா அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி எல்லாரும் ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் சாமுண்டேஸ்வரியோட வீட்டுக்கே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அத்தை வந்து மாமா கண்டிப்பாக கோவிலுக்கு வந்தாகணும் அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் மனசுக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. எப்படியுமே அக்கா வந்து அவங்கள அனுப்பவே மாட்டா. அவளோட பிடிவாதத்தை பற்றி நமக்கு தான் நல்லாவே தெரியுமே அப்படி சொல்லிட்டு சந்திரகலாவும் ஒரு ஆசையில் இருக்கும்போது சாமுண்டேஸ்வரி சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம ராஜராஜனை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அதிசயப்பட்டு என்னாச்சு ஈஸ்வரி நீ வந்து நிஜமா தான் சொல்றியா? எப்போவுமே நான் அந்த கோவிலுக்கே போகணும்னா நீ ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணுவியே. இன்னைக்கு என்ன மாப்பிள்ளை வந்து கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சிட்ட அப்படி கேட்ட உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் சரி நீங்கள் தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பி வந்திருக்கீங்க. உங்களோட உயிர் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுளை தான் வேண்டிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சமாளித்து பார்க்குறாங்க. ராஜராஜருக்கும் புரியாமல் இருக்குது. ஈஸ்வரி இதெல்லாம் நம்பக்கூடிய ஆள் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் கார்த்தி மாப்பிள்ளைக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் இடையில இருக்குது. அதை பற்றி நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் யோசிக்கிறாங்க. நம்ம கார்த்தி ராஜராஜன் கிட்ட என்ன மாமா அதான் அத்தையே சொல்லியாச்சுல அதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் என்னடா இது அதிசயம் அக்கா ஏன் இப்படி சொன்னா அப்படி சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை பார்த்து என்னக்கா நீ பேசிட்டு இருக்க? மாமாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன. அப்படி இருக்கும்போது எதுக்கு மாமாவை இந்த கோவில் கும்பாபிஷேக டைம்ல அனுப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது நம்ம சாமுண்டேஸ்வரன் சந்திரா நீ கொஞ்சம் அமைதியாக இரு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை அமைதியிட செய்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரேவதியும் அந்த இடத்துல ஏதோ கார்த்தி மாமாவை பிடிக்காத மாதிரி ஆக்டிங் மேலே ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க? எதுக்கு வந்து இவங்களை வந்து இந்த வீட்டில் வர சொன்னீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிகிட்ட பிரச்சனை பண்ணும்போது நம்ம கார்த்தியும் நான் வந்து மாமாவை அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி தான் வந்தேன், மற்றபடி வேறு எதுவுமே பேசுகிறதுக்காக வரலன்னு சொல்லிட்டு ரேவதியை எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருந்த நம்ம மயில் வாகனம் ரோகிணியும் என்ன இங்கே நடக்குது? கார்த்தியரோ ரேவதியோ நல்லபடியாக ஒன்று சேரணும்னு பார்த்தா இவங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சகல கார்த்திக்கு தான் என்னாச்சு? அந்த ரேவதி தான் புரியாமல் பேசிட்டு இருக்கா. கார்த்தி வந்து எல்லாமே தெரிஞ்ச பிறகு எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம மயில் வாகனத்துக்கே ஒரு குழப்பம் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம கார்த்திகிட்ட வந்து சகல என்ன பேசிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் எல்லாம் பேசுறீங்களா? ரேவதி கிட்ட இந்த மாதிரிலாம் சண்டை போடாதுங்க அப்படி சொன்னாலுமே நம்ம கார்த்தியும் நான் அமைதியாக தாங்க இருக்கேன். அந்த ரேவதி தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு நம்ம ரேவதிக்கு மேலே பழிய போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆக்டிங் மேலே ஆக்டிங்காக நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டேஸ்வரி நம்பிட்டே இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த கார்த்தி நடந்துட்டா இனி ரேவதிக்கு கார்த்தியை கண்டிப்பாக பிடிக்கவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் சந்திரகலாவும் நம்ம ஒரு பிளான் போட்டோம். எப்படியாவது நம்ம ஹஸ்பண்ட் சிவனாண்டிக்கும் தான் இந்த மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. இங்கே என்ன அக்கா இந்த மாதிரி செய்துட்டா? அக்கா வந்து மாமாவை கோவிலுக்கு போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி ராஜராஜனை அப்படியே கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்களா ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாரும் அந்த கோயிலில் நிற்கும் போது சிவனாண்டியும் என்னைக்கு எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அதான் அந்த கார்த்தி வந்து கண்டிப்பாக அவனோட மாமாவையெல்லாம் கூட்டிகிட்டு வர போகிறதில்ல. சாமுண்டேஸ்வரியோட பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே. அவள் ஒரு நாளுமே ராஜராஜனை இந்த கோவிலுக்கு வரவே விட மாட்டா. நீங்கள் வந்து ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். அதான் நான் இங்கே இருக்கேன்ல எனக்கு இந்த மரியாதை செலுத்த வேண்டியதானே அப்படி சொல்லும்போது ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாம்
இல்லை சொல்லிட்டு போனது எங்கள் கார்த்தி தம்பி. கண்டிப்பாக கார்த்தி ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை நடத்தியே தீருவாங்க. எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. கொஞ்ச நேரத்தில் கார்த்தி தம்பி அப்படியே அவங்க மாமா ராஜராஜனை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்கள வச்சு தான் இந்த கலச விழா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்துவேலும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, புரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட மருமகன் இங்கே தானே நிற்கிறான், அவனுக்கு தான் இந்த மரியாதையை செலுத்துகிறோம். எப்படியுமே அந்த ராஜராஜன் வர போகிறதே இல்லை, நீங்கள் வந்து நம்பாதுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம கார்த்தியோட கார் வந்து நிற்கிது. அதை பார்த்த ஊர் பெரியவங்க எல்லாரும், நாங்கள் சொன்னோம்ல அதே மாதிரி கார்த்தி தம்பி வந்துட்டாங்கல்ல, கண்டிப்பா ராஜராஜனும் வருவாங்க அப்படி சொல்லும்போது, சிவனாண்டியும் எங்க ஏதோ கார்த்தி தம்பி மட்டும் தானே கார்ல இருந்து இறங்குற மாதிரி இருக்கு, அவனோட மாமா யாருமே இல்லையே அப்படி சொல்லும்போது, செம மாசா ராஜராஜனும் அந்த காருக்குள்ள இருந்து இறங்குறாங்க. அதை பார்த்த உடனே சிவனாண்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னது இது, நம்ம வந்து ஒரு பிளானை போட்டோம், எப்படியாவது அவனோட மாமா ராஜராஜனை அந்த சாமுண்டீஸ்வரி அனுப்ப மாட்டான்னு பார்த்தா எவ்வளோ தைரியம் தான் இந்த ராஜராஜன் வந்து நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது ஊர் பெரியவங்க எல்லாரும், என்ன சிவனாண்டி என்னெல்லாமோ பேசிட்டு இருந்த, இப்போ பார்த்தியா கார்த்தி தம்பி அவங்களோட மாமா ராஜராஜனை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இவங்களை வச்சு தான் கலச விழா நடக்க போகுது, இவங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க போகுது. அவங்க யார், ராஜ சேதுபதியோட வம்சமாச்சே, அதனால கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி கார்த்தி தம்பி நடந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரியவங்க எல்லாரும் நம்ம கார்த்திக்கு ஆதரவாக இருக்காங்க. சிவனாண்டி அந்த இடத்துல அப்படியே வருத்தப்பட்டு நிற்கும்போது, சந்திரகலா என்ன பண்ணிட்டு இருக்கா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணும்போது, சந்திராவும் என்னோட அக்காக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஏன் வந்து மாமாவை அந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண விட்டானே தெரிய மாட்டேங்குது. இங்கே ஏற்கனவே இந்த கார்த்திக்கும் என்னோட அக்காவுக்கும் ஏதோ ஒரு டீலிங் நடந்திருக்கு, அதை பற்றி எனக்கு தெரிய மாட்டேங்குது. கார்த்திக் வந்து கேட்ட உடனே அக்கா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா, அக்கா வந்து மாமாவை கோவில் கலச விழாவில் கலந்துக்கிறதுக்கு விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சிவனாண்டியும், என்ன சொல்கிற சந்திரா, பெரிய பிரச்சனைக்கு இடையில தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கோன்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லாமல் உங்கள் அக்கா விட்டுட்டாளா, இதுலேருந்து ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது, அவங்க 2 பேருக்குள்ள என்ன டீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சந்திராகலா கிட்ட சொல்லும்போது, சந்திராவும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன், கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சே ஆவேன்னு சொல்லி அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா நீ இவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டுருக்க, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு நல்லாவே தெரியல, நம்ம அம்மாவோட நிலைமைக்கு காரணமான அந்த குடும்பத்தை நீ மன்னிச்சிட்டியா, அந்த கார்த்தி தான் வந்து கேட்ட உடனே எதுக்கு மாமாவை அனுப்புனேன் அப்படி சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்தி சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. கார்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்கான், நமக்குள்ள டீலிங் நமக்குள்ள தான் இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டோ சந்திரக கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கானே, நம்ம சந்திர கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சதே இல்லை. இன்னைக்கு வந்து என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது, எப்படியுமே சந்திரா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படியே சந்திரா கிட்ட, நான் ஒரு முடிவு எடுத்தால் அது சரியாக தான் இருக்கும் சந்திரா, அதில் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஒரு கடத்தில் நம்ம சந்திராவுக்கு புரிய ஆரம்பிக்குது, அந்த சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டாளா, இது வந்து நடக்கவே கூடாது, கூடிய சீக்கிரமாக கார்த்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே நம்ம ரேவதி இருக்கும்போதும் வெளியில் கார்த்தி இருக்கும்போதும் 2 பேரும் சேர்ந்து செம மாதம் ஒரு திட்டத்தை போடுறாங்க. சந்திரகலாவோட சுயரூபத்தை நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபித்தது மட்டும் இல்லாமல் ராஜராஜன் முன்னிலையில் நம்ம கார்த்தியும்ல ரொம்ப சிறப்பட்ட அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.